ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு கெனானிக் பாக்ஸ். எங்கள் சேனலில் வர நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்தியா சைனாக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்பியூட்ஸோட ஒரு பேசிக்ஸை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பட் அந்த பேசிக்கோட பேசிக், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆரம்பம் என்ன, அது எதனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டிஸ்பியூட்ஸோட ஒரு துவக்கம், ஒரு தொடக்கம், ஒரு ஆணி வேர், இல்லை இதோட ஆரம்பம் எங்கே இருக்குன்னு நம்ம தேடி உன்னேன் வாழ்க்கை எல்லை வரை ஓடினேன் அப்படிங்கிற மாதிரி தேடி போனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னா 1914 இருக்கக்கூடிய ஷிம்லா அக்கார்ட். நிறைய ரிசர்ச்சர்ஸ் இந்த அக்கார்ட் தான் நம்மளோட ஃபியூச்சர் இந்தியா சைனா டென்ஷன்ஸ்க்கே ஒரு வெதர்ன்னு சொல்லுவாங்க. இந்த 1914 ஷிம்லா அக்ரிமெண்ட்டுங்கிறது அப்போ சூப்பர் பவராக இருந்த பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்த இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் சைனாவுக்கும் இடையில சைன் பண்ணப்பட்ட ஒரு அக்கார்ட். பிரிட்டிஷ் இந்தியா சைனீஸோட ஆர்மி எந்த விதத்திலையும் இந்தியாவோட வளர்ச்சியை, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவோட வளர்ச்சியை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக திபெத்தை ரெண்டா பிரிச்சாங்க. ஒன்று அவுட்டர் திபெத், இன்னொன்று இன்னர் திபெத். இந்த இன்னர் திபெத்துங்கிறது சைனாவோட மெயின்லேண்டு கூட இருக்கக்கூடிய ரீஜன்ஸ். இந்த ரீஜன்ஸ் எல்லாத்தையுமே சைனாவுக்கு ஃபுல் கண்ட்ரோல் உண்டு, உங்களோட ஆர்மி எல்லாமே உள்ள போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த அவுட்டர் திபெத்தை ஒரு பஃபர் ஜோனா டிக்ளேர் பண்ணாங்க. இந்த பஃபர் ஜோனை டிக்ளேர் பண்ண அந்த லைனுக்கு பேர் தான் மெக்மோகன் லைன். இந்த பஃபர் ஜோனை டிக்ளேர் பண்ணதுனால இந்த ஏரியாஸ்குள்ள சைனாவோட ஆர்மியும் உள்ள நுழைய முடியாது, அட் தி சேம் டைம் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியும் உள்ள நுழைய முடியாது. ஸோ தட் அந்த ஏரியா பஃபரா இருக்கிறதுனால இந்தியா சைனா டென்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும்னு நினைச்சு இந்த அக்ரிமெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணாங்க. இந்த அக்ரிமெண்ட்டை அப்போ எல்லாரும் சைன் பண்ணியிருந்தாலும் அதை உடனே பப்ளிஷ் பண்ண முடியல பிரிட்டிஷ் இந்தியானால. காரணம் என்னன்னா 1907 இவங்க ஆங்கிலோ ரஷ்யன் கன்வென்ஷன் ஒன்று சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கன்வென்ஷன்ஸ் அதுக்கு இடம் கொடுக்கல. அதனால இந்த அக்ரிமெண்ட்டை 1938 தான் பிரிட்டிஷ் இந்தியா அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ பப்ளிஷ் பண்ணுறப்போ அப்போ இருந்த சைனீஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, செல்லாது எல்லா கோட்டையும் மறுபடியும் அழி, நான் திரும்ப முதல்ல இருந்து வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை பிரிட்டிஷ் காதிலே வாங்கிக்கல, பப்ளிஷ் பண்ணி மெக்மோகன் லைன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனது வரைக்குமே இந்த ஏரியாஸில் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே பிரிட்டிஷோட பவர் இருந்துகிட்டே இருந்ததுனால சைனானால எந்த ஒரு டெசிசிவ் ஸ்டெப்ஸும் எடுத்து வைக்கவே முடியலை. அதனால சைனா எப்படா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூண்டை எப்போ திறப்பாங்க, புலி எப்போ பாயலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி 1950 கிடைச்சது. இதில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அவுட்டர் திபெத்தில் ஃபுல்லாக மிலிட்ரி இன்வேஷன் பண்ணாங்க. இந்த மிலிட்ரி இன்வேஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாலாம் எங்களுக்கு தான் சுத்தம், இனிமேல் இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது, இந்த திபெத்தே எங்களோட தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ அக்ரெசிவாக சைனா பிஹேவ் பண்ணதுக்கப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் சட்டிலாக அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே தராமல் அவாய்ட் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தோணலாம், ஆர்மி வச்சுட்டு போய் வேகமாக சண்டை போட்டு அப்பவுமே அதை தடுத்துருக்கணும், இந்த நிறைய சண்டை போட்டிருக்கணும், இல்லை சைனாக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது பண்ணியிருக்கணும். நிறைய உங்கள் மனசில் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் பண்ணது இவர் தான் பண்ணார், அவர் தான் பண்ணாருன்னு நீங்கள் ஃபிங்கர்ஸையும் பாயிண்ட் பண்ணலாம். பட் அப்போ இருந்த இந்தியாவோட சுச்சுவேஷன் என்ன, எதுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டும் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவும் அமைதியாக இருந்தாங்கிறதுக்கு நிறையவே ரீசன்ஸ் உண்டு. இதில் முதல் ரீசன், இந்தியா இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறமா ஜான் ஸ்ட்ராச்சி அப்படிங்கிற ஒரு பியூரோக்ராட், ஒரு IAS ஆஃபீஸர், ஒரு சிவில் சர்வெண்ட் நிறைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அவரோட வியூஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராச்சியன் வியூஸ் சொல்லுவாங்க. அவரோட வியூ படி இந்தியாவை நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 5 வருஷம் கூட இந்தியா ஒரு சிங்கிள் ஸ்டேட்டாக இருந்து சர்வே பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த வியூவை நிறைய பேர் அப்போ இருந்த வெவ்வேறு கண்ட்ரியில் இருந்த நிறைய பேர் இதை சப்போர்ட் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, இந்தியாவில் இண்டிபெண்ட் ஆகிறப்போ 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதே ரொம்ப பெரிய டாஸ்காக இருந்தது. நம்ம இப்போ சர்தார் வல்லபாய் பட்டேலை ரொம்பவே பெருமையாக பேசுவோம். அவரோட அவ்வளோ கடின உழைப்புங்கிறது ஈஸியாக வந்துடாது. அதுக்கு நிறைய டைம், அதுக்கு நிறைய ஃபோர்ஸ், அதுக்கு நிறைய மணி எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. விச் மீன்ஸ் இந்தியாவை இந்தியான்னு வெளிப்படையாக இப்போ நம்ம சொல்கிற அந்த இந்தியா உருவாக்குறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் 1950 இந்த பிரச்சனை நடந்தப்போ ரொம்ப பெருசாக இந்தியாவால் அப்போஸ் பண்ண முடியல. ரெண்டாவது, நம்மளோட எக்கனாமிக். நம்ம இண்டிபெண்ட் ஆகிறப்போ நம்ம ஒன்றும் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது, ரொம்பவே ஏழை நாடு. நிறைய இடங்களில் பாவர்ட்டி, ஃபெமைன் எல்லாமே இருந்துட்டு இருந்தது.
அப்போ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனப்போ இந்தியாவோட பேர்ல கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல டெப்ட் இருந்தது. இந்த காசெல்லாம் இப்பவுமே பெரிய அமௌண்ட்டுங்கிறப்போ, அப்போ இருந்த அமௌண்ட்டோட வேல்யூ வச்சு பார்க்குறப்போ ரொம்ப பெரிய அமௌண்ட், ஹியூஜ் டெப்ட் இருந்தது. அது மட்டும் இல்லாம நெறைய இடங்கள்ல ஒற்றுமை இல்லாம நெறைய பேர் அடிச்சு செத்துட்டு இருந்தாங்க. இந்தியா, பாகிஸ்தானுக்கு இடையில இருக்க பார்டர் டிஸ்பியூட்ஸ் இருந்தது. இன்டர்னலா வர்ற மைக்ரண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம ஒரு இடத்துல பாதுகாப்பா வைக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து ரொம்ப அதிகமான மைக்ரண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. இவ்வளோ ப்ராப்ளம் இருந்ததுனால நம்ம அந்த பிரச்சனைகள்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். பிரிட்டிஷ் இந்தியா சடனா இந்தியாவை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளோட எக்கானமி இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட், செகண்ட், 5 இயர் பிளான்ஸ்ல பண்ணாங்க. அதனால ஆர்மியோட ஃபோக்கஸை நம்ம அப்புறமா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரியா ஒரு பேசிக் நீட்ஸையாவது மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால இந்த 5 இயர் பிளான்ஸ்லாம் ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி பில்ட் பண்றதுலையும், ஒரு நிறைய டேம்ஸ் பில்ட் பண்ணி அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்றதுலையும் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ தூரம் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருந்ததுனால ஆர்மிக்கு நம்மளால நிறைய ஃபண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணவே முடியலை, நிறைய ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணவும் முடியலை, அவங்கள ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணவும் முடியலை. அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணோம், பட் சைனாவோட லெவலுக்கு நம்ம ட்ரெயின் பண்ண கிடையாது. இது எல்லாமே இந்தியாவோட இன்டர்னல். எக்ஸ்டர்னலாக பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர். காரணம் என்னன்னா, பாகிஸ்தான்றது நம்ம இப்போ நினைச்சிட்டு இருக்க பாகிஸ்தான் மட்டும் கிடையாது. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆன புதுசுல ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் பாகிஸ்தானை 2ஆ பிரிச்சிருந்தாங்க. ஈஸ்ட் பாகிஸ்தான்ன்றது இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பங்களாதேஷை தான் அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான் சொன்னாங்க. இந்த வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான்னு இந்தியாவோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் 2 பக்கமும் பாகிஸ்தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி காஷ்மீரோட ஒரு பார்ட்டையும் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ பெரிய சீரியஸான இஷ்யூ நடத்திட்டு இருந்தப்போ இன்னொரு சைடில் சைனாவையும் நம்ம பகைச்சிக்கிட்டோம்னா, இந்த 3 சைட்ல இருந்து ப்ரெஷர் வர்றப்போ இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரியே ஸ்ட்ராச்சியன் சொன்ன மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சர்ஸும் சயின்டிஸ்டும் பாலிசி அனலிஸ்டும் பிலீவ் பண்ணாங்க இந்த தாட்ல. இப்போ நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண ரீசன்ஸ் தான் இந்தியா சைனா ஆக்குபை பண்ணப்போ நம்ம எதுவும் சொல்லாததுக்கு உண்டான மேஜர் ரீசன். அது மட்டும் இல்லாமல் சைனாங்கிற அட்டாக் பண்ணது ஒரு பஃபர் ஜோனில் தான் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவோட கிளைம்டு ஏரியா, அதாவது மெக்மோகன் லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்தியாவில் அட்டாக் பண்ணவே கிடையாது. இதனால நிறைய நம்ம சட்டிலாக இந்த ரிலேஷனை ஹேண்டில் பண்ணோம். பட் சைனா இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே ஒரு அக்ரெசர் ஸ்டேட் தான். அவங்க ஆக்குபை பண்ணதுக்கப்புறம் அங்கே இருந்த இன்னர் திபெத் ரீஜியன்ஸில் இருந்த தலாய் லாமாவும் அவங்களோட லீடர்ஸும் இதை நிறைய அப்போஸ் பண்ணி நிறைய ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாத்தையும் சைனா ரொம்ப சப்ரெசிவாக, ரொம்ப ஒரு அடக்குமுறையாக கையாள ஆரம்பித்தாங்க. இதை பொறுத்துக்க முடியாமல் 1959 தலாய் லாமா இந்தியாவுக்கு தப்பிச்சு ஓடி வர்றாரு அவரோட ஃபாலோவர்ஸோட. இப்போ இந்தியா 1950லேருந்து 59ல் ரொம்பவே டெவலப் ஆகிருந்தது. விச் மீன்ஸ் நம்ம நினச்சிட்டு இருந்த நிறைய டேம்ஸ் பில்ட் பண்ணியிருந்தோம். உதாரணத்துக்கு பக்ரானங்கல் டேம், இந்த மாதிரி டேம்ஸ் பில்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர் ஓரளவு டெவலப் பண்ணியிருக்கோம். எஜுகேஷன் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். ஒரு 9 இயர்ஸில் ஒரு ப்ராப்ளமை ஓரளவுக்கு மெச்சூர்டாக நம்ம ஹேண்டிலும் பண்ணியிருந்தோம். இப்போ ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸுக்கு கீழே பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அங்கே இருக்கக்கூடிய தலாய் லாமாவையும் அவங்களையும் நம்ம சப்போர்ட் பண்ணோம். அதாவது நம்ம எப்பயுமே நம்ம சைனாக்கு அகெயின்ஸ்டாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது, மனிதாபிமான அடிப்படையில் நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணோம். இந்த ரீசன்ஸ் சைனாக்கு போதுமானதாக இருந்தது. அதாவது இந்தியா சைனா மேலே படையெடுக்கிறதுக்கு போதுமானதாக இருந்தது. இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்தியா சைனா வார் நடந்தது. இந்த சைனா வாரில் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சைனா அக்ஸை சின் அப்படிங்கிற ஒரு ஏரியாவையே கேப்சர் பண்ணிட்டாங்க மெக்மோகன் லைனை தாண்டி வந்து. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர்ன் செக்டரில் சீஸ் ஃபயர் டிக்ளேர் பண்ணாங்க. சீஸ் ஃபயர்னா நாங்கள் இதுக்கு மேலே எந்த ஏரியாவையும் ஆக்குபை பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த அக்ஸை சின் தான் இன்னைக்கு வரைக்குமே சைனாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். தலாய் லாமா இந்தியாவுக்கு வந்ததுக்கு போறா, ஒரு புறாவுக்கு போறா, என்ன உங்களோட ஒரே அக்கப்போரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சைனாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயத்துக்கு மட்டும் போர் தொடுக்க கிடையாதுன்னு சொல்லி. என்னென்ன ரீசன்ஸ் இருந்ததுன்னா, இந்தியாவை 1950ல் பார்த்ததுக்கும் 59ல் பார்த்ததுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட நேஷனல் இமேஜ் வேர்ல்டு லெவலில் ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்திருந்த இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற பாலிசி தான். இந்த பாலிசிக்கு கீழே யுகோஸ்லோவியா, இந்தோனேஷியா, இது மாதிரி மற்ற தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ், அதாவது யூஎஸ்எஸ்ஆரையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, யூஎஸ்ஐயும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாம் நிறைய சேர ஆரம்பித்தாங்க.
இதனால நேருவோட இமேஜும் கொடுத்து அட் த சேம் டைம் இந்தியாவோட இமேஜும் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸுக்கு நடுவில் ரொம்பவே பிரபலமாக இருக்கு. நம்ம இந்த 9 இயர்ஸில் எக்கனாமிக்கலாக நிறைய க்ரோத் காமிச்சிட்டு இருந்தோம். இந்த க்ரோத்தில் போனால் சைனாவை கேப்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சைனாவை ஓவர்டேக் பண்ணி ஓரளவுக்கு ஒரு சூப்பர் பவர் ரேஞ்சுக்கு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறது சைனா பயப்பட ஆரம்பித்தாங்க. சைனாவோட இன்டர்னல் இஷ்யூஸ்ன்னு பார்த்தா அப்போது அங்கே இருந்த இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ்னால சைனாவை ஒரு டைவர்ஷனுக்காக அப்போ இருந்த சைனீஸ் பிரீமியர் இந்த வாரை ஸ்டார்ட் பண்ணார். இப்போ இந்த வாரோட ஆஃப்டர் மாத்தை நம்ம பார்த்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இந்தியா சைனா கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் இதை பார்த்து ரொம்ப குஷியான பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஜெனரல் ஆயுப் கான் பீக்ல 1963 ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. இந்த அக்ரிமெண்ட்ல பாகிஸ்தான் ஆல்ரெடி ஆக்குபை பண்ணியிருக்கிற நம்மளோட காஷ்மீர்ல இருந்து ஒரு 1000 ஸ்கொயர் மைல் லேண்டை ஃப்ரீயா சைனாவுக்கு கொடுத்துட்டாங்க. இதை இந்தியன் கவர்மெண்ட் கேட்டப்போ சைனீஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த இடம் உங்க 2 பேருக்குமே பிரச்சனையானது. இப்போ இந்த இடம் பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறதுனால நாங்க பாகிஸ்தான் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டோம். இந்த இடம் ஒன்ஸ் உங்களோடது தான் பாகிஸ்தான் சீட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்த பத்தி பேச்சுவார்த்தை நடத்துங்க. இப்போ இந்த இடத்துக்கு டிஸ்பியூட் இருக்கிறதுனால இது 2 பேருக்கும் பொதுவான இடம், 2 பேருக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி இதை தட்டி கழிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதுதான் சியாச்சின் கிளேசியர். வேர்ல்டுலே ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ல ஒரு மிலிட்ரி ஆப்ரேட் பண்ணுதுன்னா இந்த சியாச்சின் கிளேசியர் தான். இந்த கிளேசியர்ல இருந்து நம்ம பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணியிருக்க காஷ்மீரையும் பார்க்க முடியும், பாகிஸ்தான் சைனாவுக்கு சீட் பண்ணி கொடுத்த அந்த இடத்தையும் பார்க்க முடியும், சைனா அக்ஸை சின்ன ஆக்குபை பண்ணியிருக்க இந்த இடத்தையும் பார்க்க முடியும், அட் த சேம் டைம் பின்னாடி இந்தியாவையும் பார்க்க முடியும். அதனால தான் இந்த சியாச்சின் கிளேசியரில் நிறைய பாகிஸ்தான் இன்ட்ரூஷன்ஸ் இருக்கும், சைனீஸ் இன்ட்ரூஷன்ஸ் இருக்கும். பட் சம்ஹவ் நம்ம தான் இந்த இடத்த இன்னைக்கு வரைக்குமே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே இந்தியாவோட இடங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த வாரோட இன்னொரு மிகப்பெரிய இம்பேக்ட் அப்படின்னா இந்தியாவோட ஜென்ரல் பட்ஜெட்டை அஃபெக்ட் பண்ணது தான். நம்ம பட்ஜெட்டோட ஒரு பெரும் பகுதியை நம்ம இந்த வாருக்கு அப்புறம் ஆர்மிக்கு அலாட் பண்ண ஆரம்பித்தோம். நம்மளால் நமக்கு தேவையான மெஷினரிஸ் எல்லாத்தையும் ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பித்தோம். நமக்கு இருந்த டைமில் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம இந்த மிஷினை மேனுஃபேக்சர் பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா பாகிஸ்தான் அண்ட் சைனா 2 பேருமே ஒரு ஹோஸ்டைல் டைப்பர் தான். எப்போ யார் அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாத காரணத்தினால நம்ம இமீடியட் மாடர்னைசேஷனுக்காக ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சோம். ஈஸ்டர்ன் செக்டரில் சைனா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டை கூட்ட ஆரம்பித்தாங்க. அருணாச்சல் பிரதேசை அவங்களோட சதன் திபெத் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. தலாய் லாமாவும் சரி மற்ற யாரும் அங்கே இருக்க தவாங் மொனாஸ்ட்ரீஸ்க்கு போகிறத ரொம்பவே அப்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சென்ட்ரல் செக்டரில் சிக்கிம் நம்மளோடதுன்னு சைனா சொல்லியிருந்தாலும் ரீசெண்டாக பூட்டானுக்கு அகேன்ஸ்டாக தோக்லாம் இஷ்யூஸ் நடந்தது. இந்த தோக்லாம் இஷ்யூஸ் எல்லாமே சிக்கிம்க்கு ரொம்ப பக்கத்தில் நடந்ததுனால அந்த சென்ட்ரல் செக்டரையும் அவங்க விட்டு வைக்கல. இந்தியாவோட வெஸ்டர்ன், ஈஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேஜர் ப்ராப்ளம்ஸ்னால் இந்த விஷயங்கள் தான். சைனா என்னைக்கா இருந்தாலுமே ஒரு ரெட் டிராகன் தான், எப்போ வேணாலும் அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ஃபியர்ஸ் தான் காத்துட்டு தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் நாங்கள் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கட்டாயமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அண்ட் அடுத்து வர எபிசோட்ஸில் வேறு சில இந்தியா சைனா ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாம்.